நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவருக்கு இந்த 2022 நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு அப்புறமே ஒரு இன்செக்யூரிட்டி எடப்பாடி மேல வந்துருச்சு. அவர் தெரிஞ்சிருச்சு எடப்பாடி நம்மளை இங்க வளர விட மாட்டாரு. அவர் என்ன அப்போ பின்னணி என்ன நடந்தது தெரியல. அந்த தேர்தல் வரைக்கும் எடப்பாடி ஒரு பெரிய அதிமுக பெரிய கட்சி, எடப்பாடி ஒரு பெரிய மக்கள் தலைவர் அந்த அளவுக்கு தான் இருந்தாரு. ஆனா அந்த ஒரு இடைத்தேர்தலுக்கு பிறகு அவரோட முடிவு மாத்திக்கிட்டாரு. அதுக்கு என்ன காரணம் தெரியல. அவருக்கு புரிஞ்சிருச்சு ஏதாவது கொங்கு மண்டலத்தில் ஒரு தலைமை இன்னொரு மாட்டு தலைமையை வளர்றது எடப்பாடி விரும்ப மாட்டாரு. நம்ம எந்த ஸ்பேஸும் கொங்கு மண்டலத்தில் கொடுக்க மாட்டாருன்னு அண்ணாமலைக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இந்த இன்செக்யூரிட்டிஸ் தான் அப்பத்துல இருந்துச்சு. அதனாலே கொஞ்சம் அக்ரெசிவா போய் எடப்பாடி அடிச்சா அந்த கூட்டணி முறைய உடைக்கிற வேலையை செஞ்சாரு. மறுபடியும் பிஜேபி இப்ப 2025 நடந்தது 24 பிஜேபி டெல்லி தரம் செஞ்சிருக்கலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு கடைசி மினிஸ்டர் எடப்பாடி வந்திருந்தாரு. அன்னைக்கே அண்ணாமலை சாப்டர் க்ளோஸ். ஆனா அது வராததால அண்ணாமலையை பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு ஓட்டை எடுத்துட்டாங்க.